ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 13/5/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா ஓன்ட் பென் டு பாகிஸ்தான் நியூக்ளியர் பிளாக்மெயில் மோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து நேற்று வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் டாக் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார் பற்றின ஒரு ஸ்டேட் டாக் வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அவ்வளோ கிளியராக வந்து மென்ஷன் பண்ணல. கிட்டத்தட்ட 3 டாக்டரின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. நாங்கள் 3 டாக்டரின் இப்போத்துலேருந்து நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரொம்ப ப்ரீஃபாக கொடுத்துருந்தாங்க. நான் அதையுமே இது கூட சேர்த்து சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்தியா ஓன்ட் பென் டு பாகிஸ்தான் நியூக்ளியர் பிளாக்மெயில். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு பிளாக்மெயில் நம்ம இந்தியாவை ஒரு பிளாக்மெயில்குள்ளேயே வச்சுருந்துச்சு. லைக் எப்படி சொல்கிறது, நம்ம அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக்மெயில்குள்ளேயே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா ஒரு ஸ்டேட் ரெஸ்பான்சர். ஆனால் வந்து நமக்கு நார்மலாகவே தெரியும், பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டெரரிஸ்ட். அவங்க தான் வந்து ஸ்டேட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டெரரிஸ்ட்டை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. தென் வந்து நிறைய ஸ்டேட் ஆக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கும் ஆகிருக்காங்க. அவங்களும் சேர்ந்து தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவால் வந்து டெரரிசம் வந்து அட்டாக்கிங்கை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்ற, டெரரிசமான அட்டாக்காக வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி 3 முக்கியமான டாக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இப்போ நம்ம புதுசாக நம்ம அந்த பிளாக்மெயிலை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும், ஒரு கன்வென்ஷனல் வார் அவங்க பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சப்கன்வென்ஷனல் வார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மறைமுகமாக இப்போ டெரரிசம் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அவங்க பண்ணுறாங்க. ஸோ கன்வென்ஷனல் வார் அப்படின்னா நம்ம ஸ்டேட்டாக நம்ம மிலிட்ரி ஃபோர்ஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். ஸோ நம்ம வந்து எங்கள் இந்தியா வந்து உங்களுடைய வாரை வந்து எப்படி ஒரு கன்வென்ஷனல் வாராகவே நாங்கள் எதிர்கொள்கிறதுக்கான ஒரு தைரியம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியான வழிகள், புது வழிகள். இப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் எடுத்துருந்தோம் இல்லையா, அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி ஒரு கன்வென்ஷனல் வார். ஸோ இந்த மாதிரியான உங்களை நாங்கள் எப்படி டீல் பண்ணோம் அப்படின்றத நாங்கள் புதுசாக நியூ டெக்னிக்ஸ்லாம் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ நாங்கள் இதுமேல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்மெயிலுக்கெலாம் நாங்கள் பயப்படுறதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஸோ இந்த ஒரு 3 டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ், அதாவது ஓரி அட்டாக் இருக்கு இல்லையா, நிறைய நம்ம இந்த ஓரி அட்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2016 அப்போ வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணோம். ஸோ வந்து புல்வாமா அட்டாக் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்க் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் அப்படி பண்ணோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வயசில் தான் நம்மளும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூஸில் வந்து நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம வந்து எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து கண்டினியூஸாக நாங்கள் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு ப்ளஃப் ஆஃப் பிளாக்மெயில், அதாவது நீங்கள் பண்ணுற ஒரு ப்ளஃப் ஆஃப் பிளாக்மெயிலில் வந்து வெளியில் வர்றதுக்கான எல்லா வழிகளும் எங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் டாக்டரின். அதாவது நாங்கள் வந்து உங்களோட ப்ளஃப்குள்ளே நாங்கள் இருக்க மாட்டோம். அதாவது ஒரு புகை மூட்டம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளாக்மெயிலுக்குள்ளேயே வச்சுருக்காங்க இல்லையா, ப்ளஃப் ஆஃப் நியூக்ளியர் பிளாக்மெயில், அதுலேயே நாங்கள் வந்து இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டாக்டரின். செகண்ட் டாக்டரின் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் ஆக்டர், அதாவது ஸ்டேட் அஃபிஷியலாக வந்து இவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, அன்அஃபிஷியலாக இவங்க டெரரிஸ்டெல்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வேறுபாடு வந்து காட்டாது. நீங்கள் எங்கள் மேலே அட்டாக் பண்ணிங்கன்னா அட்டாக் இஸ் அட்டாக். அது நாங்கள் வந்து கரெக்டாக அது எப்படி நாங்கள் வந்து ப்ரொபோஷ்னலாக ஆக்ட் ஆஃப் நீங்கள் டெரர் காமிச்சிங்கனாலும் அதை ஆக்ட் ஆஃப் வாராக தான் நாங்கள் எடுத்துப்போம். ஸோ அதனால் நாங்கள் வந்து கன்வென்ஷனல் வாராக எப்பவும் போல் கன்வென்ஷனலாக நாங்கள் வார் தொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் இன்கேஸ் வந்து டெரர் அட்டாக்ஸ் வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆஃப் வாராக தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் தான் பண்ணியிருக்காங்க செகண்ட் டாக்டரினில். தேர்ட் டாக்டரின் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா நம்மளுக்குள்ளே வந்து எந்த ஒரு இந்த டாக்ஸ் தவிர வேறு எந்த டாக்ஸுமே இருக்காது. அதாவது ஒன்று டெரரிசம் டாக்ஸ், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த பாகிஸ்தான் அந்த காஷ்மீர் இஷ்யூ, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த 2 விஷயத்தை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து பேசுவோம், இல்லைனா நமக்குள்ள அவ்வளோ டாக்ஸே இருக்காது. அதாவது இது வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி டெரரிசம் அண்ட் டாக்ஸ் டு நாட் டுகெதர். அதாவது ஒரு டெரரிசம்ஸும் சரி, நம்மளுடைய டாக்ஸ் ட்ரேடு மாதிரியான டாக்ஸும் சரி, ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கிறதுக்கான சான்சஸ் சத்தியமாக இல்லவே இல்லை. அண்ட் தென் இந்த ஃப்ரேஸ் வச்சு நம்ம சொல்லலாம், அதாவது பிளட் அண்ட் வாட்டர் கான்ட் ஃப்ளோ டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ
ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேஸில் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதாவது இந்த டெரரிசம் அட்டாக் அப்படின்றது நீங்கள் எப்போ ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போ தான் நாங்கள் மற்ற விஷயங்களை பற்றி நாங்கள் வேணும்னா உங்ககிட்ட டீல் பண்ணுவோம். அது வரைக்கும் வந்து நாங்கள் இந்த டெரரிசம் அண்ட் தென் அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், ஸோ இந்த ரெண்டுத்தை தவிர வேறு எந்த ஒரு பைலேட்ரல் டாக்ஸ், வேறு எந்த ஒரு ட்ரேடாக இருக்கட்டும் சரி, வேறு எந்த ஒரு எதுவுமே இருக்காது நமக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஒன்று தான் டாக்ட்ரின், தேர்ட் டாக்ட்ரின். ஸோ இந்த டெரரிசம் ஃபுல்லாக எப்போ ஸ்டாப் ஆகுதோ நாங்கள் அப்போ தான் வந்து மற்றதை பற்றி போவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இந்தியா பாகிஸ்தான் டு கட் ட்ரூப்ஸ் ஆன் பார்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நேற்று நடந்து அதுக்கப்புறமா ஒரு கலவரத்துக்கு அப்போ நான் அது சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். லைக் ராஜஸ்தான் மேலெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரோன்ஸ் இருக்குது. அதாவது இந்த அவங்க வந்து சீஸ் ஃபயர் அப்படின்ட்டு போர் நிறுத்தத்துக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் தென் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் தென் பஞ்சாப், ஸோ இந்த மாதிரியான ரீஜியன்ஸில் அவங்களோட ட்ரோன்ஸ் வந்து பறந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அந்த ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஒரு கொஷினாக கேட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு ஆன்சராகவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயும் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது முடிஞ்சிட்ட ஒரு ஆப்ரேஷன் கிடையாது, இப்போ வரைக்கும் இருக்குது, இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. டக்குன்னு இன்கேஸ் ஏதாச்சும் எங்களை அட்டாக் வர மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து ஃபோர்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இங்கே ஸோ அந்த கலவரத்துக்கெலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கத்தோட டிஜிஎம்ஓ, அதாவது டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் மிலிட்ரி ஆர்கனைசேஷன், ஸோ மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கத்தோடைய டிஜிஎம்ஓவும் சேர்ந்து ஸோ இப்போ கொஞ்சம் வந்து அந்த பார்டர்ஸில் வந்து கொஞ்சம் பிரேக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் அந்த ஒரு டைட்னஸை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண வச்சுருக்காங்க, கொஞ்சம் அந்த பார்டர் டைட்னஸை. ஸோ அதை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. நம்ம வழக்கம் போல் சென்னை, தமிழ்நாடு இதிலலாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாஸ் ரைசிங் இ-வேஸ்ட் த நீட் டு ரீகாஸ்ட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம வர இ-வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் இல்லாத வீடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கே வந்து நிறைய ஃபோன்ஸ் இருக்கே தவிர ஃபோன் இல்லாத வீடு அப்படின்றது நம்மளால் எங்கேயுமே ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது. ஸோ அந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட சப்ஸ்டன்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண இன்கேஸ் அது ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் அது வேஸ்ட்டாக தான் நம்ம வந்து நார்மலாக தூக்கி போடுறோம். ஏன்னா நமக்கு அது ப்ராப்பராக எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்லாம் நமக்கு எதுவும் வந்து அவ்வளோ பெரிய அவேர்னஸ் வந்து நமக்கு கொடுக்கல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஃபோன் வந்து வச்சிட்ருக்கீங்க, அது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னா கன்ஃபார்ம் அதை வந்து நார்மலாக டஸ்ட்பினில் ஏதாச்சும் டிஸ்போஸ் பண்ணிட்டு நீங்கள் தூக்கி போட்டுட்டு நீங்கள் புதுசு வாங்குவீங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்மக்கிட்ட இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியாவில் வர அதிகமாக எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.7 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஒரு வருஷமே வந்து பார்த்திங்கன்னா 1.7 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகுது. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 6 வருஷமாகவே 151% ஆஃப் தி வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால் நிறையவே கான்சிக்வன்சஸ் நிறைய இந்த இது வேறு எங்கே போகும் சொல்லுங்கள். இது வந்து பூமிக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் நிறைய வருது. ஸோ லேண்டெல்லாம் ரொம்ப அதிகமாக நம்மளுடைய பூமியெல்லாம் ரொம்ப பொல்யூட் ஆகுது. ஸோ அதே மெயினாக இந்த ரீசைக்ளிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மலாக நம்ம இதை ரீசைக்கிள் பண்ணுறது அப்படின்றது ஒரு 10% தான். மீதி நிறைய பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்மலாக தான் வந்து இது வந்து ரீசைக்ளிங் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இன்ஃபார்மலான டைப் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பரும் கூட, ரொம்ப ப்ராஃபிட்டபுளும் கூட. ஸோ அதனால் இன்ஃபார்மல் மேனேஜ்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த ஃபார்மலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஃப்ளோர் ப்ரைஸிங் அப்படின்றதெல்லாம் கூட இருக்குது. கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இந்த ஃப்ளோர் ப்ரைஸிங், அதாவது இந்த அக்ரிகல்ச்சருக்கு எம்எஸ்பி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அந்த மாதிரி இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் ப்ரைஸிங் இருக்குது. பட் ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே பார்க்க முடியல. அண்ட் தென் அதில் எந்த ஒரு இதுவுமே நம்மளால் பார்க்க முடியல அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அது யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆப்வியஸாக இன்ஃபார்மல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ பட் ஆனால் இந்த இன்ஃபார்மல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த இன்ஃபார்மல் மேனேஜ்மெண்ட்டில் அவங்க தன்னை செலுத்திக்கிட்டாங்க. அவங்க யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்களெல்லாம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங் ஏஜ், அதாவது 30 to 35 அந்த மாதிரி ஏஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா
அவங்களோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதுலேருந்து வர வெளியில் அசாடஸான கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார்முலா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ப்ராப்பராக ஏதாச்சும் ஒரு இன்சென்டிவ்ஸ் மாதிரி, அதாவது உங்களுடைய ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சா நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு சில அமௌண்ட்ஸ், ஒரு சம்திங் அமௌண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியோ, இல்லை அடுத்து நீங்கள் வாங்க போகிற ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட், ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு இன்சென்டிவ் வந்து பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு ரெக்வஸ்ட்டாக இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இதெல்லாம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அண்ட் தென் தேவையான ரொம்ப ஆக்சுவலி எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேல்யூபிளான ப்ராடக்ட்ஸ் நிறையவே இருக்குது. நிறைய இந்த கோல்டு, சில்வர், மெர்க்குரி அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய ரொம்ப ரேர் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எலக்ட்ரானிக் வேஸ்ட்டில் இருக்குது. ஸோ அது மூலயமா தான் நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட்டான கெமிக்கல்ஸை நம்ம தேவையில்லாமல் பூமியில் போட்டு போதிச்சு நம்ம பூமியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கழிவாக்கிட்டு, ஸோ அந்த நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா அதனால் அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே தப்பான விஷயம். நம்ம அதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம் இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறது அந்த மினரல்ஸ்லாம் எடுக்கும் போதே கிட்டத்தட்ட நமக்கு 80,000 crore கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அந்த மெட்டல்ஸ் மூலயமாவே அப்படி சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரொம்பவே ரொம்ப ப்ராஃபிட்டபிளான ஒன்று. அதை நம்ம வந்து ப்ராப்பராக ஃபார்மலாக நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா, ஸோ பட் ஆனால் இந்த ஃப்ளோர் ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. அதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பேர் இன்ஃபார்மல் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ஏன் வந்து பார்த்திங்கன்னா சீப்பர் அண்ட் ப்ராஃபிட்டபிளாக இருக்காது. அதனால் இன்ஃபார்மல் போகிறாங்க. ஸோ நம்ம ஃபார்மலுக்கு இன்னுமே கொஞ்சம் வந்து சப்சிடிஸ் அண்ட் தென் இந்த ஃப்ளோர் ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஃபார்முலாக நிறைய பேர் பண்ணி அது கரெக்டான ப்ரொசீஜர்ஸில் எடுத்து இந்த மெட்டல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 80,000 crores கிட்ட நம்ம வந்து இன்னுமே வந்து ப்ரீஷியஸான இந்த மெட்டல்ஸால் ப்ராஃபிட் அடையலாம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வர்றாங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த டாக்ஸிக் ட்ரோலிங் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்து ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக கொஞ்சம் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் ரொம்பவே டக்குன்னு கம்மியாக இருந்தது. ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் வாரு அண்ட் தென் சைனா அண்ட் தென் யூஎஸ் அவங்களுடைய டேக்ஸ் வார்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட டேக்ஸ் வார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ரகடாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குள்ள டேக்ஸ் வார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதனால் இந்த டேரிஃப் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸாக இருந்ததுனால ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே இதுவாக இருந்துச்சு. ஸோ பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டுமே வந்து நார்மல் ஆகிடுது. இந்தியா பாகிஸ்தான் வார் கொஞ்சம் சீஸ்ஃபயர் அப்படின்ற போர் நிறுத்தம் அப்படின்ற நேமில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைனா அண்ட் யூஎஸ் ஆக்சுவலி அதுவுமே சொல்லணும்னு இல்லை, ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருந்துச்சு. 1 செகண்ட். அந்த யூஎஸ்ஏ அண்ட் சைனாவோடைய இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. ஒரு இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், யூஎஸ் சைனா அக்ரி டு டெம்பரரிலி ரோல் பேக் மோஸ்ட் டேரிஃப்ஸ் ஃபார் டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ இது வந்து ஆக்சுவலி ரெண்டு பேருக்கும் ஒரு நியூட்ரலான ஒரு பிளேஸ், அதாவது ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேட் டீல், அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரேட் டீல் இப்போதைக்கு டெம்பரரியாக வந்து பார்த்திங்கன்னா 115% கம்மி பண்ணியிருக்காங்க. ரெண்டு பக்கமும் 115% கம்மி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல யூஎஸ்ஏ வந்து நிறைய டேரிஃப் எல்லா கண்ட்ரிஸ் மேலேயுமே, நாட் ஒன்லி சைனா பட் ஆனால் எல்லா கண்ட்ரிஸ் மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டேரிஃப் அதிகமாக ஆக்கிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் சைனா மேலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 145% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க டேரிஃபு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து யூஎஸ்ஏக்கு 125% வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 145 வந்து யூஎஸ்ஏ இன்க்ரீஸ் பண்ணாங்க, சைனா வந்து 125 இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ 125% இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸோ இது இப்போ வந்து கொஞ்சம் நியூட்ரலாக இருக்குது. இப்போதைக்கு டெம்பரரியாக ரெண்டு பக்கமும் 115% கம்மி பண்ணி இப்போ யூஎஸ்ஏல வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட ப்ராடக்ட்ஸ்க்கு 30% ஆஃப் டேரிஃபும், சைனாவில் வந்து யூஎஸ்ஏ ப்ராடக்ட்ஸ்க்காக வந்து 10% டேரிஃபாக வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ட்ரேட் டீல் வந்து முடிஞ்சு இன்னுமே வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இது மூலிமா வந்து தேவையில்லாமல் ரொம்ப ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராஷ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ட்ராஷிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ஓகேவாக இருக்குது அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இங்கெல்லாம் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன்.
யா இதெல்லாம் எதையும் போட விஷயங்கள் இல்லை. இங்கே இங்கே இந்தியா என்கேஜ் வித் சைனா ஆன் ஜெர்மேனியம் எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எம்ப்ரே அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இது ரொம்ப டீட்டெயிலாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா சைனா கிட்ட வந்து இந்த ஜெர்மானியம் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் ரொம்ப இறங்கி கொடுக்கல. பட் ஆனால் இது ஃப்யூச்சரில் வந்து நம்ம இதை பற்றி ரொம்ப அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஓகே, இது வந்து ஹவ் இஸ் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி டேக்லிங் எமிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம இதை பற்றி இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கார்பன் கிரெடிட் மார்க்கெட் அப்படின்றது, அதாவது இதுக்கு முன்னாடியே நம்ம நார்மலாக நம்ம பேசியிருந்தோம். ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பேசலை. பட் ஆனால் நார்மலாக இதுக்கு முன்னாடி லாங் பேக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பன் கிரெடிட்ஸ் பற்றி பேசியிருந்தோம். அதாவது இப்போ யாராச்சும் இன்கேஸ் ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கார்பன் அவங்க எமிஷன் பண்ணுறது நார்மல் லெவலை விட கம்மியாக பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில கிரெடிட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கிரெடிட்ஸை ரொம்ப அதிகமாக வந்து பொல்யூட் பண்ணுற கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்குற மாதிரி, அதுவும் கிட்டத்தட்ட மார்க்கெட், அதுவுமே ஒரு மார்க்கெட், கார்பன் கிரெடிட் மார்க்கெட். ஸோ அந்த கார்பன் அவங்க எவ்வளோ எமிட் பண்ணுறாங்களோ எக்ஸ்ட்ரா, ஸோ அந்த எமிஷனுக்கான கிரெடிட்டை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பொல்யூஷன் கம்மியாக பண்ணுற கம்பெனிஸ் கிட்டேருந்து கிரெடிட்ஸ் வாங்கணும். ஸோ இதனால் அவங்க அதான் நார்மலாக வந்து காசு கொடுத்து அவங்க கிரெடிட்ஸ் வாங்குவாங்க. ஸோ இதனால் வந்து கார்பன், அதாவது ஏர் பொல்யூஷன்லாம் இல்லாமல் கொஞ்சம் என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிற கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜும், அண்ட் தென் கொஞ்சம் ஃபுல்லாகவே மணி பேஸ்டாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வந்து பெனால்ட்டி மாதிரியும் ஒரு சிஸ்டம் மாதிரி இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ வந்து ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி, மெயினாக ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பொல்யூட் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரினா அது ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம மோஸ்ட்லி குளோபல் டிரான்சாக்ஷன் நடக்கிற மோஸ்ட்லி எல்லா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் நிறைய நடக்கிறதுனா பார்த்திங்கன்னா ஷிப்பிங் தான். ஷிப்பிங் மூலிமா தான் நிறைய நடக்குது. ஸோ இது வந்து நிறைய க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எமிட் ஆகுது இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி மூலியமாகவே. ஸோ அந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 பில்லியன் மெட்ரிக் டன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து ஒரு வருஷத்துக்கே அவ்வளோ எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம். ஸோ இது மட்டும் இல்லாமல் 2.8% ஆஃப் த டோட்டல் கிட்டத்தட்ட 3% கிட்ட வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஷிப்பிங்கே வந்து பார்த்திங்கன்னா 3% கிட்ட வந்து இதுதான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இந்த கார்பன் கிரெடிட் சிஸ்டம் நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த சிஸ்டம்மை வந்து அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹவ் இஸ் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி டேக்லிங் எமிஷன்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே வந்து இந்த மோஸ்ட்லி இந்த கார்பன் கிரெடிட் ட்ரேடை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கார்பன்ஸ் ஒருவேளை கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ் கிட்டேருந்து கார்பன் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ் இவங்ககிட்டேருந்து கிரெடிட்ஸ் வாங்குற மாதிரி. ஸோ இட் ஷுட் பி பேலன்ஸ்டு அட் த ஃபைனல் ஆஃப் த எல்லா கிரெடிட்டும். அதாவது நெட் ஜீரோ ஃப்ரேம் ஒர்க் நம்ம பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட 2050 வந்து நம்ம நெட் ஜீரோ எமிஷன் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எய்ம். ஸோ இந்த நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 100 ppm ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நம்ம எமிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் என்விரான்மெண்ட்டுக்கு. ஸோ இட் டசன்ட் மீன் நம்ம சுத்தமாக பொல்யூஷனே பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்றது. அது வந்து நம்ம எந்த பாயிண்ட்லேயும் மீட் பண்ண முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். நம்ம சுத்தமாக வந்து பொல்யூஷனே பண்ணுறதில்ல, எந்த ஒரு இது மூலியமாகவும் நம்ம வந்து ஏர் பொல்யூட் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி எதுவுமே பொல்யூட் பண்ணுறதில்ல அப்படின்றது வர்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் இதுக்கப்புறமா. ஸோ பட் ஆனால் இந்த நெட் ஜீரோ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு 100 ppm ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து ஏரில் ப்ரொடியூஸ் பண்ணி ஏரில் நம்ம ரிலீஸ் பண்ணுறோன்னா, அது நம்ம எப்படியாச்சும் ஒரு விஷயத்தில் அந்த ஏர் சீக்வென்ஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இந்த மரத்தை நடுறது மூலியமாவோ, ஸோ அந்த மாதிரி மரத்தை நடுறது மூலிமா மோஸ்ட்லி மரங்க தானே இருக்கிறதுலே நம்ம பெரிய கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதாவது கார்பனை வாங்கிக்கிறது, அப்சர்வ் பண்ணுறது, ஃப்ரம் த என்விரான்மெண்ட்லேருந்து கார்பனை அப்சர்வ் பண்ணுறது. ஒரு 100 ppm ஆஃப் நம்ம கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும்போது அது சேம் 100
ppm ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த நெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவாக இருக்கணும். நெட்டு ஜீரோ எமிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவாக இருக்கணும். ஸோ அதுதான் அவங்களோட எய்ம். ஸோ 2050 இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஷிப்பிங்கை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி இப்போ ரீஸ்டைன் மீண்டும் நான் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.